ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இதில் ஒரு 2 லைன் சரி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லைன் சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின், மறுபடியும் சுகர் பீடு. இந்த நெக் லைன் இவ்வளோ தான். இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாரியில் பார்த்திங்கன்னா கொடி ஃபுல்லுமே வந்து கொடி தான். அப்போ ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி ஒரு கொடி டிசைன். அவங்க வந்து ஃபுல்லுமே பீட்ஸ் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஃபுல்லுமே பீட்ஸ் வச்சு வேணும் அப்படி. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த கொடியை அப்படி வரைஞ்சிட்டு அந்த கொடிக்கு தண்டு மொத்தமும் வந்து சுகர் பீட்ஸ் அதை போட்டுட்டு அதோட 2 சைடும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 சைடுமே வந்து சரி வச்சு தைச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த லீஃப்லேயும் வெளிப்பக்கம் ஃபுல்லும் சரி வச்சு தைச்சிட்டு ஃபுல்லும் லோடிங் சுகர் பீடை லோட் பண்ணியிருக்கு. வேறு இதில் எதுவுமே இல்லை, ஃபுல்லும் சுகர் பீடு அதை வச்சு மொத்தமும் லோடிங் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். இது நடுவில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஒரு மிடில் மட்டும் அவுட்டர் வந்து சரிக்கு பதிலாக அவுட்டரும் சுகர் பீட் போட்டு அதுக்கடுத்து அதுவும் வந்து லோட் பண்ணியிருக்கு. அது ஃபுல்லும் லோடிங் ஸ்டிச் தான். ஒரு கொடி டிசைன். இது ப்ளவுஸினுடைய பேக் டிசைன். ஸோ இதுக்கு பூட்டாஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பீடு, அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு அப்படி போட்டு அங்கங்கே பூட்டாஸ் போட்டிருக்கு. இது பேக் நெக். இனி இந்த ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் நெக்கும் இதே தான். 2 லைன் சரி, அடுத்தது ஒரு லைன் சுகர் பீடு, அப்புறமா ஒரு லைன் ஸ்டோன் செயின், அப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு. இதே சின்ன அந்த கொடி வரைஞ்சிட்டு ஃபுல்லும் லோடிங், லீஃபில் ஃபுல்லும் லோடிங். அதுக்கடுத்தது அவுட்டர் அந்த ஸ்டெம்மு, அதாவது அந்த நடுவில் மொத்தமும் சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கு 2 சைடுமே வந்து சரி போட்டிருக்கோம். போட்டுட்டு பேக் நெக்கு இது ஃப்ரண்ட் நெக்கு. இனி இதனுடைய ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இது வந்து ஒரு செக்டு டிசைன். ஸோ இதில் செக்டு போட்டு இதுவும் அதே தான் சுகர் பீடு, அதுக்கு 2 சைடுமே வந்து சரி வச்சு தைச்சிட்டு நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதை காட்டுறேன் பாருங்கள். ஒன்று வந்து திலகம் ஷேப்பு ஸ்டோனு, அதுக்கப்புறமா வந்து ஒரு ரவுண்டு அதை மாற்றி இப்போ நம்ம ஒன்று திலகம் போட்டோன்னா அடுத்த ரவுண்டு, மறுபடியும் ஒரு திலகம், அடுத்த ரவுண்டு, அந்த மாதிரி அப்படி போட்டுட்டு அதில் ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீடு, அடுத்தது வந்து ஸ்டோன் செயின், மறுபடியும் சுகர் பீடு. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கையில் கீழேயும் 2 லைன் சரி, அடுத்தது ஒரு லைன் சுகர் பீடு. நம்ம கழுத்துக்கு போட்ட அதே தான். ஒரு லைன் சுகர் பீடு, அடுத்தது வந்து ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு சுகர் பீடு. இந்த இதில் நம்ம அந்த செக்டு டிசைன் மொத்த இதுவுமே வந்து என்னென்னா சுகர் பீட் போட்டுட்டு நம்ம அந்த கழுத்தில் கொடி போட்ட மாதிரி 2 சைடுமே வந்து சரி வச்சு தைச்சிருக்கோம் அவுட்டர். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தேங்க்யூ.